வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கொஷின்ஸ்லாம் தரமாக அதேமாரி தப்பு இல்லாமல் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ ஏன்னா எதுவும் கொஷின் தப்பாக ஆயிடக்கூடாது, அதனால் உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஷின்லாம் கரெக்டாக நாங்களும் வெரிஃபை பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறது. அதனால தான் டைம் ஆகுது. நிறைய பேர் இந்த பிடிஎஃப் கேட்டுட்ருக்கீங்க. நான் பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு ஒரு 10 யூனிட்டுக்கு கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் பிடிஎஃப் வேலையை ஒரே வேலையாக பார்த்து உங்களுக்கு 10 யூனிட்டுக்கும் சேர்ந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஷினுக்கு கொடுத்துருவோம். அதனால் தரலன்னு யாரும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், எதுவும் நினச்சிக்க வேணாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஏற்கனவே இந்த பிடிஎஃப் ஃபைல் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு லிங்க் போட்டப்போ அந்த டிரைவில் இருந்து அது டெலீட் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியும், ஃபைல் நாட் இதுன்ட்டு வந்துடுது. அதனால் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு பார்த்துட்டு 10 யூனிட்டையும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் படிச்சுக்கங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு 10 யூனிட்டை முடிக்கிறதுக்காக தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். முடிச்சிட்டோம் அப்படின்னா நேற்று அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோஸே நேற்று போடலை. நிறைய கொஞ்சம் டைம் மற்ற ஒர்க்கு இதெல்லாம் போனதுனால போட முடியல. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மிஞ்சி போனது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ½ அன் ஹவருக்குள்ளே தான் இருக்கும் ஒரு வீடியோ, அதாவது ஒரு யூனிட்டுக்கு அவ்வளோதான். அதனால் சீக்கிரமே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேகமாக நான் போட்டுட்ருக்கேன். அதனால் முடிஞ்ச மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக இன்றைக்கி நாளைக்குள்ளே ஃபுல் யூனிட் போட்டுட்டு நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஆன்சர்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு பிடிஎஃபாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ட்ரைவ்லையும் கூகுள் ட்ரைவ்லையும் போட்டுவிட்ருவோம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க் எதில் வேணுமோ கண்டிப்பாக போட்டு விட்றேன். அதனால் யாரும் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். சரி, இருக்கிறத இப்போ கொஞ்சம் நீங்கள் படிச்சுங்க. கண்டிப்பாக நோட்ஸ் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு எதுவும் தப்பான இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் பொறுமையாக லேட் பண்ணுறது. வேறு ஒன்றும் எந்த ஒரு ரீசனும் கிடையாது. இப்போ நீ பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்டில் ஃபஸ்ட் பார்ட் கொஷின்ஸ் போட்டுட்டோம். இப்போ 2வது பார்ட்டு. இப்போ 2வது பார்ட் பொறுத்த வரைக்கும் இதோட பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் முடிஞ்சது. உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அப்பப்போ வர உங்களுக்கு கொடுத்துட்றோம். இப்போ 3rd யூனிட்டில் லாஸ்ட் வீடியோ. இப்போ முன்னால் 4 வீடியோ ஒரு யூனிட் கொடுத்துருந்தோம். 4 யூனிட்டுங்கிறப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னென்னா நிறைய பேர் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இது மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ஒரே வீடியோவாக 2 வீடியோவாக கொடுத்துறோம். நீங்கள் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டில் முடிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2வது யூனிட் 3rd யூனிட்டில் 2வது கொஷின் இதோட முடிஞ்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் 4th யூனிட் அடுத்து அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிஎஃப் கண்டிப்பாக கொடுக்கப்படும். கொஷினுக்கு பார்ப்போம். கொஷின் நம்பர் 1. பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கடற்கரை கோயில் எந்த நகரில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி மாமல்லபுரம். பக்தி இலக்கியத்தின் ஒரு பகுதியான ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களில் முதன்மையானது திருக்குறள். திருக்குறள் சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களில் முதன்மையானது. பாண்டியர்களின் முக்கிய துறை நகரம் கொர்க்கை. களப்பிரர்கள் ஆட்சி காலம் எவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்ட காலம் தான் களப்பிரர்கள் ஆட்சி காலம் என அறியப்படுகிறது. ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான மணிமேகலோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். முக்கடல் சங்கமிக்கும் புண்ணிய ஸ்தலமான கன்னியாகுமரிக்கு முன்னர் வழங்கப்பட்ட பெயர் குமரிமுனை. சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் முத்தமிழ் எதை குறிக்கிறது? இயல், இசை, நாடகம். தமிழர்களின் தேசிய வீர விளையாட்டாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு எந்த விழாவின் போது நடத்தப்படுகிறது? பொங்கல். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று தொடங்கும் திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்கவாசகர். சோழர்களின் கட்டிடக்கலையின் சிறப்பம்சமான விமான வடிவ கோவிலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. தஞ்சாவூர் பெரிய கோயில். சோழர்களோட கட்டிடக்கலைக்கு விமான வடிவமான ஒரு கோவிலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் பெரிய கோவில். கரிகால சோழனின் புகழைப்பாடும் சங்க இலக்கிய நூல். பட்டினப்பாலை பார்த்தீங்கன்னா கரிகால சோழனின் புகழைப்பாடுகிற சங்க இலக்கிய நூல். திருப்பூர் குமரன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? குமரன். கொங்கு நாட்டின் மன்னனாக கருதப்படும் சேர வம்சத்தை சேர்ந்தவன் யார்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். கொங்கு நாட்டின் மன்னனாக கருதப்படும் சேர வம்சத்தை சேர்ந்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். சங்கம் என்ற சொல் முதலில் எந்த இலக்கியத்தில் காணப்படுகிறது? திருவிளையாடற் புராணம். தமிழ்நாட்டில் கட்டாய ஆரம்ப கல்வி சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. ராஜாஜி. பெரியாரின் சமூக சீர்திருத்த கருத்துக்களுக்கு பெரும் ஊக்கமளித்த மாநாடு வைக்கம் சத்தியாகிரகம். ஆப்ஷன் டி வைக்கம் சத்தியாகிரகம். இடஒதுக்கீட்டு கொள்கையை தமிழ்நாட்டில் முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர்கள் நீதி கட்சியினர்.
தமிழ்நாட்டில் இலவச கல்வி எந்த வகுப்பு வரை வழங்கப்படுகிறதுனா 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி. தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டம் எந்த முதலமைச்சரால் விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். கல்வி என்பது ஒரு சமூக புரட்சி என்று கூறியவர் பெரியார். கல்வி என்பது இது மாதிரி ஒரு கோட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கல்வி என்பது ஒரு சமூக புரட்சி அப்படின்னு சொன்னவர் பெரியார். 1950களில் கிராமப்புற கல்வியை மேம்படுத்த காமராஜர் மேற்கொண்ட முக்கிய நடவடிக்கை என்ன? கிராமந்தோறும் பள்ளிகள் திறப்பு. 1950 கிராமப்புற கல்வியை மேம்படுத்த காமராஜர் என்ன மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமந்தோறும் பள்ளிகளை திறந்தார். தமிழ்நாட்டில் கல்வியில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளித்த இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம். இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வியில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளித்த இயக்கங்கள். கொஷின் நம்பர் 9. கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகளை நீக்கிய தமிழக முதல்வர். கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகளை நீக்கிய தமிழக முதல்வர். பார்த்தீங்கன்னா காலேஜில் சேர்றதுக்கு உங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி. மஞ்சள் சட்டைப்படை என்று அழைக்கப்பட்டவர் பெரியார். மஞ்சள் சட்டைப்படை என்று அழைக்கப்பட்டவர் பெரியார். தமிழ்நாட்டில் உள்ள பழமையான தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் கிண்டி பொறியியல் கல்லூரி. கிண்டி பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் உள்ள பழமையான தொழில்நுட்ப கல்லூரி. இந்த கிண்டி கல்லூரி இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ NIRFல செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்தின் பழைய பெயர் மெட்ராஸ் பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் தொலைதூர திட்டங்களை வழங்கும் முக்கிய பல்கலைக்கழகம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே திறந்தநிலை பல்கலைக்கழகம் தான். ஆனால் தொலைதூர கல்வி இருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் தொலைதூர கல்வி திட்டங்களை வழங்கும் முக்கிய பல்கலைக்கழகம் அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம். இது மாதிரி தான் கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொஷின் வரப்போ தான் நமக்கு கொஞ்சம் டவுட் ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. தமிழ்நாட்டில் ஆசிரியர் கல்விக்கான முதன்மையான பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். இந்த பிஎட் படித்தவங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. நம்ம டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு பிஎட் டீச்சர் ட்ரைனிங் உங்களுக்குலாம் இந்த பல்கலைக்கழகம் தான். தமிழ்நாட்டில் கடல்சார் கல்விக்கான ஒரே பல்கலைக்கழகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மேரிடைம் மரைன் பல்கலைக்கழகம். மேரிடைம் பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் கடல்சார் கல்விக்கான ஒரே பல்கலைக்கழகம் இந்தியன் மேரிடைம் பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் வேளாண்மை கல்விக்கான முதன்மையான பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கான முதன்மையான பல்கலைக்கழகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கான முக்கிய நிறுவனம் எது? தமிழ்நாட்டில் வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கான முக்கிய நிறுவனம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். தமிழ்நாட்டில் இசைக்கல்விக்கான முதன்மையான அரசு பல்கலைக்கழகம் எது? தமிழ்நாட்டில் இசைக்கல்விக்கான முதன்மையான பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் ஒன்று எது? தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப கல்விக்கான மாநில வாரியத்தின் பெயர். தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப கல்விக்கான மாநில வாரியத்தின் பெயர் என்ன? டோட்டுன்னு எல்லாம் எது கேள்விப்பட்டிருப்பேன். டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி அப்படிங்கிறது இந்த ITI டிப்ளமோ இவங்களுக்கு உள்ளானதான் தொழில்நுட்ப கல்லூரி. டோட். தமிழ்நாட்டில் ஆயுர்வேத மருத்துவக் கல்விக்கான முக்கிய நிறுவனம் எது? அரசு ஆயுர்வேத கல்லூரி நாகர்கோவில். தமிழ்நாட்டில் ஆயுர்வேத மருத்துவக் கல்விக்கான முக்கிய நிறுவனம் அரசு ஆயுர்வேத கல்லூரி நாகர்கோவில். தமிழ்நாட்டில் சட்டக்கல்வி எந்த அமைப்பு மூலம் நிர்வகிக்கப்படுகிறது? தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் ஹோமியோபதி மருத்துவக் கல்விக்கான முதன்மையான நிறுவனம் எது? தமிழ்நாட்டில் ஹோமியோபதி மருத்துவக் கல்விக்கான முதன்மையான நிறுவனம் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி. தமிழ்நாட்டில் உடற்கல்வியின் முக்கியத்துவம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல். தமிழ்நாட்டில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் காலேஜஸ் எந்த வகையான கல்வியை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டய படிப்பு டிப்ளமோ. அது டிப்ளமோ பாலிடெக்னிக் அப்படிங்கிறது டிப்ளமோ. அதனால் டிப்ளமோ படிப்பை வழங்குகிறது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் கல்வியில் ஆராய்ச்சி படிப்புகளை வழங்கும் முதன்மையான அமைப்பு. தமிழ்நாட்டில் ஆசிரியர் கல்வியில் ஆராய்ச்சி படிப்புகளை வழங்கும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ கல்விக்கான முதன்மையான அரசு நிறுவனம் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சென்னை.
தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளுக்கான தரக்கட்டுப்பாட்டை மேற்கொள்ளும் அமைப்பு. இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான தரக்கட்டுப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஏஐசிடி, அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்லூரி கல்வி கவுன்சில். இதான் பார்த்து ஏஐசிடி அப்ரூவ்டுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த பொறியியல் கல்லூரிக்கெலாம் தரக்கட்டுப்பாடு ரேங்க் வந்து எது தருதுன்னா ஏஐசிடிஇ, ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். தமிழ்நாட்டில் நர்சிங் கல்விக்கான முதன்மை பல்கலை, அது கூட நீங்கள் ஏஐசிடியோட எக்ஸ்பான்ஷன் கூட கேட்கலாம். நீங்கள் பார்த்துக்கலாம், ஏஐசிடியோட நீங்கள் எக்ஸ்பான்ஷன் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க கேட்கலாம். அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில். தமிழ்நாட்டில் நர்சிங் கல்விக்கான முதன்மையான பல்கலைக்கழகம் எது? டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் சட்டம் மற்றும் நீதித்துறையில் நிபுணத்துவம் பெற உதவும் படிப்பு. தமிழ்நாட்டில் சட்டம் மற்றும் நீதித்துறையில் நிபுணத்துவம் பெற உதவும் சட்டம் பிஏ, பிஎல். பிஏவில் வந்து சட்டம் பிஎல்லா, அதுமாதிரி பிஎல்எல்லா, எம்எல்எல்லா, இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா லா சம்மந்தப்பட்டது. இது அனைத்துமே இதுக்கு ஆன்சராக வரும். தமிழ்நாட்டில் உள்ள தன்னாட்சி பெற்ற கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் முக்கிய நோக்கம். தன்னாட்சி பெற்ற கலை மற்றும் அறிவியல் முக்கிய நோக்கம் என்னென்னா பாடத்திட்டத்தை சொந்தமாக வடிவமைக்கும் சுதந்திரம். தமிழ்நாட்டில் மானுடவியல் மற்றும் சமூகவியல் படிப்புகளின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது. ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ள உதவும் பட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டம், பிஹெச்டி, டாக்டர் ஆஃப் பிலாசபி. தமிழ்நாட்டில் மொழியியல் படிப்புகள் எதை மையமாக கொண்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிகளின் வரலாறு, அமைப்பு மற்றும் வளர்ச்சி. இந்த மொழிகளை பற்றி படிப்பது. தமிழ்நாட்டில் வரலாறு படிப்பதன் முக்கிய நோக்கம் என்ன? எதிர்காலத்தை கணிப்பது. தமிழ்நாட்டில் வரலாறு படிப்பதன் முக்கிய நோக்கம் கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் அவற்றின் தாக்கத்தை புரிந்து கொள்வது. தமிழ்நாட்டில் தத்துவ படிப்பின் முக்கிய பங்கு. தமிழ்நாட்டின் தத்துவ படிப்பின் முக்கிய பங்கு உலகத்தை பற்றிய அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிப்பது. தமிழ்நாட்டில் பொருளாதார படிப்பு எதை ஆராய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல் மற்றும் நுகர்வு. தமிழ்நாட்டில் அரசியல் அறிவியல் படிப்பு எதை பற்றி பேசுகிறது? தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது அரசியல் அறிவியல் படிப்பு எதை பற்றி பேசுகிறது? அரசாங்கங்கள், அரசியல் செயல்முறைகள் மற்றும் பொதுக் கொள்கை. தமிழ்நாட்டில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வழங்கப்படும் பட்டப்படிப்புகளில் அதிக மாணவர்கள் சேரும் துறை வணிகம். அந்த காமர்ஸ் ரெலவெண்ட்டாக உள்ளதில் தான் பார்த்திங்கன்னா அதிக மாணவர்கள் சேர்றாங்க, வணிகம். தமிழ்நாட்டில் பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிப்புகள் எதற்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையில் தகவல் தொடர்பு நிபுணர்களை உருவாக்குதல். இந்த மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்டது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் யூனிட்டுக்கு உண்டான 2வது பார்ட் கொஷின். இதோட தேர்ட் யூனிட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4th யூனிட், 5th யூனிட். இந்த 4th யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். 5th, 6th வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு 2 யூனிட் வந்து கடகடன்னு வேகமாக முடித்தா தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்தது படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் மீதி இருக்க யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய மட்டும் சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணிடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு PDF ஃபைல் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணுறோம். Thank you for watching.